Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்றது தான். இது 1 பாட்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. ½ an hourல செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு அகலமான கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 to 4 tablespoons ஆஃப் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 teaspoon ஆஃப் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சோம்போட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவும் ஃப்ளேவருக்கு தேவையான கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸில் நம்ம பெப்பரும் ஆட் பண்ண போகிறது அப்படின்றதுனால உங்களுக்கு பெப்பர் காரம் அதிகமாக வேணும்னா மிளகாவை குறைச்சிருங்க. இல்லை அப்படின்னா மிளகாவை அதிகம் ஆட் பண்ணிவிட்டு பெப்பரை குறைச்சிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வகுந்து நல்லா ஆட் பண்ணோம் அப்படின்னா காரம் நல்லா இறங்கிடும். இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 tablespoons அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இதோடய ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். இதெல்லாம் சாட்டே ஆகிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருந்து வர ராஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா எய்தர் மின்ஸ்டு சிக்கனாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா போன்லெஸ் சிக்கன் பீசஸை வாங்கிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் பீசஸை ரொம்ப சின்னதாக பைட் சைஸ் பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சிக்கன் நல்லா நம்மளுக்கு குக் ஆகணும். ஒரு 10 to 15 minutes லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் 70 to 80% இதுலேயே குக் ஆகிடும். ஸோ சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர்ஸை ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2.5 tablespoons அளவுக்கு பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம மிளகும் ஆட் பண்ணுறதுனால சிகப்பு மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணலை. ஸோ 1 tablespoon அளவுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டோம். காரத்துக்காக ½ teaspoon அளவுக்கு கரம் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மொத்த மசாலாவே இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை இன்னும் ஒரு 20% குக் பண்ணுறதுக்காக ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இது கூடவே இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பாயில்டு ரைஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரைஸை பாயில் பண்ணும்போதே அதுக்கு தேவையான உப்பை அதில் போட்டு வடிச்சிங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes இதை நம்ம குக் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கிடும். சிக்கனில் நல்லா வெந்தும் வந்துடும். ஒரு 15 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரைஸ் ஜீரா சம்பா ரைஸ் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஜீரக சம்பா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம். ஜீரக சம்பா யூஸ் பண்ணிங்கன்னா 100% இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஜீரா சம்பா ரைஸில் செய்யுங்க, இல்லைனா பாஸ்மதி ரைஸில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ ரைஸை நல்லா இப்போ மசாலாவோட கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கிடும். இப்போ என்னோடய மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக நான் ரைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 to 15 minutes நல்லா மூடி வச்சு ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லான கோழி மிளகு பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே இன்னும் நிறைய ரெசிபீஸுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நான்வெஜ் மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன் வெரைட்டிஸும் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.